அபுதாபியில் கோவில் திறப்பும் மதமாச்சரியம் என்னும் விஷமும். அதாவது ஐக்கிய அரபு எமிரேட் தலைநகரமாக இருக்கக்கூடிய அபுதாபியில் 800 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்குது ஒரு இந்து கோயில். பிரதமர் நரேந்திர மோடி கோயிலை திறந்து வைக்கிறார். 2019ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு 26 ஏக்கர் பரப்பளவில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலுடைய கட்டுமானத்தில் வெள்ளை பளிங்கு கற்கள் மற்றும் இளஞ்சிவப்பு மணற்கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கோவிலுடைய சுவர்கள் இருக்கக்கூடிய அழகிய சிற்பங்கள் சிவபுராணம் மற்றும் ஜன்னாக்தர் யாத்திரையினுடைய கதைகளை சித்தரிக்க கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் இடமும் இந்த கோவிலில் சித்தரிக்கப்பட்டிருக்கு. காசி எனப்படக்கூடிய வாரணாசியில் ஏராளமான படித்துறைகள் இருப்பதை காணலாம். அதே போல படித்துறையும் கூட இந்த கோவிலில் கட்டப்பட்டிருக்கு. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நிலவக்கூடிய கடுமையான வெப்பத்தின் போது கூட பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வசதியாக வந்து செல்லக்கூடிய வகையில் கோவிலுடைய தளம் இரும்பு ஏதுமின்றி பழங்கால கட்டிட கலையோட மேற்கொள்ளப்பட்ட தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி கட்டப்பட்டிருக்கு. இவ்வளோ சிறப்புமிக்க பிரம்மாண்ட கோவிலுடைய ஹைலைட் என்ன தெரியுமா? 3D சிமெண்ட் அச்சு தொழில்நுட்பத்தின் மூலம் பாரம்பரிய கைவினை திறன் மூலமாக உருவாக்கப்பட்ட நல்லிணக்க மண்டபமும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கும்போது தான் நமக்கு பல்வேறு சிந்தனைகள்லாம் எடுது. ஐக்கிய அரபு எமிரேட் அப்படிங்கிறது முழுக்க இஸ்லாமிய நாடு. 7 இஸ்லாமிய அரசுகளை கொண்ட ஒரு நாடு அது. அந்த நாட்டின் குடிமக்களும் நம்முடைய இந்திய இனங்களை சேர்ந்தவர்கள் கிடையாது. அவங்க அரபு இனத்தவர்கள். ஆனால் தங்களுடைய நாட்டுக்கு பிழைக்க வந்தாலும் இந்தியர்கள் தங்கள் நாட்டிற்காக உழைக்க வந்தவர்கள் அப்படின்னு கருதி அவங்க வழிபாடு நடத்த கோவில்களை கட்டிக்கொள்ளவும் வழிபாடு நடத்தவும் உரிமைகளை வழங்கியிருக்காங்க. இதுதான் இஸ்லாத்தின் நல்லிணக்க கோட்பாடு. ஐக்கிய அரபு அமீரகத்தில் அபுதாபியில் மட்டும் கிடையாது, வேறு பல இடங்களிலும் கோவில்கள் இருக்கு. பஹ்ரைன் தலைநகர் மனாமாவில் கட்டப்பட்ட கோயில் ஒரு 100 ஆண்டுக்கு மேலான பழமையான கோயில் சொல்லப்படுது. இது இந்திய பிரிவினைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு தட்டாவில் இருந்து வந்த சிந்தி சமூகத்தால் கட்டப்பட்டது. அண்டை நாடான சவுதி அரேபியாவில் வசிக்கக்கூடிய இந்துக்களும் புனித நிகழ்வுகளில் இந்த கோவிலுக்குள்ள வந்து வழிபடுறாங்க. ஓமன் நாட்டின் தலைநகரான மஸ்கட்டில் 2 இந்து கோவில்கள் இருக்கு. அதில் ஒன்று மோதீஸ்வரர் கோவில், இன்னொன்று பழைய மஸ்கட்டின் முத்ரா பகுதியில் அமைந்திருக்கு. மஸ்கட்டின் ரூபியில் ஒரு கோயில் இருக்கு. 150 ஆண்டுகள் பழமையான அப்படின்னு சொல்லப்படுது. ஓமனில் குடியேறிய குஜராத்தி சமூகத்தின் நட்பின் அடையாளமாக ஓமன் சுல்தானால் இந்த கோவில் கட்டப்பட்டது. துபாயில் சிந்தி சமூகத்தவர் கட்டிய இந்து கோவில் இருக்கு. அந்த கோவில் இப்போ இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. துபாயிலையும் வளைகுடா நாடுகளையும் தீபாவளி இரவு ஜொலிப்பதை காண முடியும். அதனால அரபு முஸ்லிம்கள் இந்து மத வழிபாட்டை எதிரியாக பார்க்கறது கிடையாது. அவங்க மதத்தை அவங்க கரெக்டாக பின்பற்றுறாங்க. பிற மதங்களையும் அவர்கள் துன்புறுத்தாமல் இழிவுபடுத்தாமல் அவங்க வழிபாட்டு நடத்தி கொள்ள அனுமதியும் கொடுக்குறாங்க. அதான் நல்லிணக்கத்தை காக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல கிறிஸ்தவத்தை அரச மதமாக கொண்ட நாடுகளிலும் கூட நிறைய இந்து கோவில்கள் கட்ட அனுமதிக்கப்பட்டிருக்கிறதும் அவங்களுக்கான வசதிகளையும் செய்து கொடுத்துருக்காங்க. இதில் பெரிய ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வங்கதேசத்தில் தலைநகரான தாக்காவில் தாக்கேஸ்வரி என்கிற இந்து கோவிலை அந்நாட்டு அரசாங்கமே மிக சிறப்பாக பராமரிக்கிறாங்க. நம்முடைய நாட்டு கோவில்களை விட அந்த கோவில் ரொம்ப தூய்மையாகவும் கட்டுப்பாட்டோடவும் பராமரிக்கப்படுது அப்படின்னே சொல்லணும். இது எல்லாம் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமது இந்திய திருநாட்டிலும் நமது இந்து மக்கள் கிறிஸ்தவ முஸ்லிம் தேவாலயங்களை மதிப்பதோட தங்கள் வேண்டுதலுக்காகவும் அங்கே சென்று வழிபடக்கூடிய நிலையில் சில மதவாத சக்திகள் மத வெறுப்பை தூண்டிவிட்டு பிரச்சனைகளை கிளப்பும் போது அரபுகளும் மேலை நாடுகளும் எப்படி சிறுபான்மை மக்களை அரவணைக்கிறார்கள் அப்படிங்கிறத ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். மதத்தையும் கடந்து மனித நேயம் என்பதுதான் உலக மக்களின் இயல்பு. ஆனால் அதில் மதமாச்சரியம் என்கிற விஷம் ஏற்றப்படும் போது தான் மனிதன் மிருகமாகிறான் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையே அபுதாபி கோயில் திறப்பு நிகழ்ச்சி உணர்த்துது.